ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஹேருக்கு தேவையான ஹேருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹேர் டானிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, அந்த ஹேர் டானிக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எதனால நம்ம இந்த ஹேர் டானிக் வந்து இப்போ ப்ரிப்ரேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நிறைய வந்து ஹெர்பல் இல்லாத வந்து நம்ம கெமிக்கல் ஷாம்பூஸ் வந்துட்டு அதிகம் யூஸ் பண்ணுறதுனால, கெமிக்கல் ஹேர் டை இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுனால வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து காமனாக வந்து ஹேர் லாஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த ஹேர் லாஸ் வந்துட்டு ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம பார்லராக இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பார்லரில் என்ன சர்வீஸ் கொடுப்போம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து அந்த ஹேர் லாஸ்க்கு வந்து ஒரு விட்டலைசரில் வந்து ஒரு உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்ததுன்னா ஒரு டேண்ட்ரஃப் கார்டு, இல்லை வந்து ஒரு ஹேர் ஃபால் வந்து இருக்குது அப்படின்னா வந்துட்டு ஹேர் ஃபால் அரெஸ்ட்டு, இல்லை ஹேர் ரீக்ரோத்திங், அந்த மாதிரி வந்து அவங்க ஸ்கேல்ஃபில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ அந்த கம்ப்ளைண்ட்க்கு வந்து விட்டலைசர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆயில் மசாஜ் அப்படி இல்லாட்டி வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சி மெஷின்ஸில் வந்துட்டு இருக்கிற டேண்ட்ரஃப் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுப்போம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் தள்ளி விட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை வச்சே பார்லருக்கு போயிட்டு செலவு பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்டை வச்சு நம்மளே ஒரு ஸ்கின் டானிக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க எல்லாருமே நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம செய்யக்கூடிய ஸ்கின் டானிக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான திங்ஸ் இதுதாங்க. இந்த பொருள்லாம் இருந்தது அப்படின்னா வீட்டில் நீங்களே வந்து உங்கள் ஹேருக்கு கொஞ்சம் கூட வந்து முடி கொட்டாமல் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 நாள் நம்ம யூஸ் பண்ணும்போதே வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும், ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். இந்த இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து இன்றைக்கி எப்படி வந்துட்டு நம்ம ஒரு ஹேர் டானிக், ஹேர் சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம செய்யக்கூடிய திங்ஸுக்கு, அதாவது வந்து ஹேர் சீரம், ஹேர் டானிக் அப்படின்னு நம்ம வந்து 2 விதமாக கூட இந்த கண்டென்ட்டை பிரிச்சுக்கலாம். இதை செய்கிறதுக்கு என்னென்ன திங்ஸ் வேணும், என்னென்ன பொருளில் என்னென்ன விட்டமின் அடங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து லெமன். இந்த லெமனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொடுகு பிரச்சனை வந்து போகக்கூடிய குணாதிசயம் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. இது வந்து காய்ந்த எலுமிச்சம்பழம் வந்து நம்ம ஒரு 2 எலுமிச்சை எடுத்துக்கிறோம். எலுமிச்சையில் பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் சி வந்து அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம எடுக்கக்கூடிய பொருள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சீத்தா இலை. இந்த சீத்தா இலையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய நம்மளுக்கு வந்துட்டு விட்டமின் சி, ஏ, B6, மினரல், பொட்டாசியம், நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி, அயன், மெக்னீஷியம், ஃபைபர், இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் இருக்குது. இந்த சீத்தா இலைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா, அதிகமான நார் சத்துக்கள் நிறைந்தது. பொடுகு பிரச்சனையை வந்து உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து குணப்படுத்தி கொடுத்துரும். இந்த சீத்தா இலையோட கொட்டைகளை வந்து நம்ம வந்து பவுட்ரு பண்ணி நீங்கள் விளக்கெண்ணெய் தேங்காயில் கலந்து நீங்கள் ஹேருக்கு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ அதிகமான பேன் தொல்லை இருந்தது அப்படின்னாலும் அது நீங்கக்கூடிய குணாதிசயம் வந்துட்டு இந்த சீத்தா இலைகளுக்கு நிறையவே உண்டு. இதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சங்குப்பூ. சங்குப்பூவில் வந்து விட்டமின் சி இருக்கக்கூடிய குணாதிசயம் வந்து மிக மிக அதிகமாகவே இருக்குது. இது வந்து கண் நோய்க்கு வந்துட்டு மிகப்பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். இதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய தேமல், கரும்புள்ளி, இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும் வந்து குணப்படுத்தக்கூடிய குணாதிசயம் வந்து இந்த சங்குப்பூவுக்கு வந்துட்டு அதிகமாகவே இருக்குது. இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போகிறது துளசி. துளசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துளசியில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, இந்த வைட்டமின் சத்துக்கள்லாம் இதில் அதிகமாகவே இருக்குது. நம்ம தலைமுடியில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய புண், அதே மாதிரி பார்த்தோம்னா ரொம்ப அரிப்பாக இருக்கும், பொடுகு எதுவுமே இருக்காது, ஆனால் ரொம்ப தலை கடிப்பாக இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைலாம் தீரக்கூடிய விஷயம் வந்து இந்த துளசியில் நம்மளுக்கு அதிகமாகவே இருக்குது. ஆமணக்கு இலையில் வரக்கூடிய இந்த ஆமணக்கு கொட்டைகள், இந்த விதைகள், இந்த ஆமணக்கு விதை வந்து மிகவுமே குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக ஃபஸ்ட்டு ஒன் வந்து பயன்படுது. இது மட்டும் இல்லாமல் ஆமணக்கு இலை, ஆமணக்கு கொட்டை, இது ரெண்டுலேயுமே வந்து விட்டமின் இ வந்து அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த ஆமணக்கு கொட்டைகள் எடுத்துக்கிறோம். இது இல்லாமல் ஆமணக்கினுடைய இலைகளையும் நம்ம எடுத்துக்கிறோம்.
ஆமணக்கு கொட்டையும் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஆமணக்குடைய இலைகளையும் எடுத்துக்கிறோம். இது வந்து நம்மளுக்கு புழுவெட்டு, புழு தொல்லை, இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே வந்து குணப்படுத்தக்கூடிய குணாதிசயம் வந்து இந்த விதைகளுக்கும் இந்த இலைகளுக்கும் வந்து நிறையவே இருக்குது. இந்த மருதாணியில் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது வந்து ரொம்பவுமே வந்து கிருமி நாசினியாகவும் நம்மளுக்கு பயன்படுது. நம்ம பாடியில் இருக்க ஹீட் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். நம்மளோட தலையில் வந்து புண்ணு இருந்தது அப்படின்னா குணப்படுத்தக்கூடிய குணாதிசயம் வந்துட்டு இந்த மருதாணி இலைகளில் உள்ளது. கொய்யா இலையில் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் பி, விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. நிறைய தாதுக்கள் நிறைந்தது. தலைமுடி வந்து உதிர்வை உடனே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குணாதிசயம் வந்து இந்த கொய்யா இலைகளுக்கு உள்ளது. அதனால் வந்து இந்த கொய்யா இலைகளை நம்ம எடுத்துக்கிறோம். முருங்கைக்கீரையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் விட்டமின் பி, விட்டமின் பி2, விட்டமின் பி6 இது எல்லாமே இருக்குது. நம்மளோட ஸ்கேல்ஃபுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரென்த்து கொடுக்கக்கூடிய குணாதிசயம் இந்த முருங்கை கீரைகளுக்கு இருக்குது. இதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேப்பிலை. வேப்பிலையோட பயன் என்ன அப்படின்னா நிறைய பூஞ்சை தொற்று இஷ்யூ இருந்தது அப்படின்னா இதை குணப்படுத்தி கொடுக்கும். அம்மை நோயினால் சிரமப்படுத்துகிறவங்களுக்கு இதை வந்து நம்ம ஸ்கால்ஃபுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த நீர் எல்லாமே முகம், பாடி இது எல்லாமே இறங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அம்மை நோயையுமே வந்து குணப்படுத்தக்கூடிய குணாதிசயம் வந்துட்டு இந்த வேப்பிலைக்கு அதிகமாகவே இருக்குது. நல்ல ஒரு கிருமி நாசினியாகவே நமக்கு பயன்படுது. இதுக்கு அடுத்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெல்லி இலைகள். நெல்லி இலையில் வந்து நிறைய விட்டமின் சி இருக்குது. இது வந்து நம்மளோட ரத்த ஓட்டத்தை வந்து நல்லாவே வந்து சீர்படுத்தி கொடுக்கும். இது நம்ம ஃபேஸ் க்ரீமாகவுமே இந்த நெல்லி இலைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் க்ரீமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த ஃபேஸ் க்ரீம் எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம்? இப்போ நம்ம ஹெர்பலில் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நெல்லி இதில் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். இந்த நெல்லி இலையில் எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமையிலேயே முதுமையான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். அந்த ரிங்கிள்ஸ், முகச்சுருக்கம் இது எல்லாமே வந்து சரி செய்யக்கூடிய குணாதிசயம் வந்துட்டு இந்த நெல்லியோடைய இலைகளுக்கு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். முகம் வந்து நல்லா வந்து ஒரு பொலிவாக இருக்கும். நெல்லிக்காய், நெல்லி இலை இதில் எல்லாமே வந்து விட்டமின் சி வந்து அதிகமாக இருக்கும். ஹேர் வந்து ரொம்பவுமே ஸ்ட்ரென்த் பண்ணி கொடுக்கும். இதுக்காக வந்து இந்த நெல்லி இலைகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஃபைனலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சோடா உப்பு. இந்த சோடா உப்பு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இந்த சோடா உப்பு வந்து நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சோடா உப்பு வந்து மிகவுமே அமில காரத்தன்மை இருக்கும். நம்மளோட ஸ்கேல்ஃபில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய குணாதிசயம் வந்துட்டு இந்த சோடா உப்பில் இருக்குது. இந்த சோடா உப்பை நீங்கள் ஃபேஸில் ஒரு ஸ்க்ரப்பாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஸ்கின் வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்காரங்களாக இருக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து உங்கள் ஸ்கேல்ஃப்லையும் முகத்துலையும் போடுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு இந்த சோடா உப்பு உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா கேட்டகரி பீப்புளுமே நம்ம இந்த சோடா உப்பை போடலாம். வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து இந்த சோடா உப்பை நீங்கள் உங்களோட ஃபேஸில் போட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸில் உங்களோட ஐ, ஃபேஸ் எல்லாமே நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு மசாஜ் கொடுத்துட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது நல்ல ஒரு ஹெர்பல் ப்ளீச்சாகவும் வந்து ரொம்பவுமே நம்மளுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக்கிங் சோடா. ஸோ இதையெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஒரு விட்டமின் சீரம் வந்துட்டு நம்ம வந்து இது பண்ண போகிறோம். இப்போ எவ்வளோ விட்டமின்ஸ் வந்துட்டு இதில் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பயன்படுத்தி தான் வந்து நல்ல ஒரு ஸ்கின் டானிக், நம்ம ஸ்கேல்ஃபுக்கான ஒரு சீரம் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் வீட்டில் இருக்க இன்க்ரீடியண்ட்டை வச்சு தான் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க. செஞ்சு நம்ம வந்து ஒரு 15 டேஸ் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவுமே ஆட் பண்ணலை. ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வெளியிலே வச்சு யூஸ் பண்ணலாம். நம்ம இயற்கையான முறையில் நம்ம அப்படியே யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு எதையுமே ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து டைரெக்டாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத இப்போ நம்ம வீடியோவாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறோம். இந்த தண்ணியை ஊற்றி நம்ம பறித்து வச்சுருக்க எல்லா இதையும் சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஹேர் டானிக் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கல்லுப்பு எடுத்திருக்கேன். இந்த கல்லுப்பை வந்து இதில் போட்டுடுறோம். ஏன்னா இதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு கிருமி நாசினி தான். புழுக்கள் அந்த மாதிரிலாம் ஏதாவது வந்து அந்த தலையில் இருக்கும்போது அது எல்லாமே வந்து
எடுத்துரும். அதுக்காக வந்துட்டு நம்ம இந்த கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம பார்த்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் வேப்பிலை, நெல்லி இலை, இந்த மாதிரி எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு அந்த தண்ணியிலேயே ஊறட்டும்னு விட்டுறோம். கிருமிகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் வந்து அது எல்லாமே வந்து இந்த உப்பு போட்டிருக்கறனால வந்து அந்த நச்சுத்தன்மைகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட போயிடும். அதுக்காக இந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் கூட நம்ம வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி நல்லா வந்து கலக்கி விட்டுருங்க. ஒரு அகலமான பாத்திரமே எடுத்துக்கோங்க. எடுத்து தண்ணியில் நல்லா வந்து அலசி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு சுத்தமாக வந்துட்டு எல்லா இடமும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அந்த உப்புச்சாரல் வந்து நல்ல ஸ்ப்ரெட் ஆகும். இந்த கோவிட் டைமில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு காய்கறி வாங்கிட்டு வந்தால் கூட வந்துட்டு அந்த கொரோனா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குகிற காய்கறிகள்லாம் வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு நம்ம இது பண்ணுவோம். சேம் ப்ராசஸ். இந்த டஸ்ட்டு, அந்த பூச்சி, அந்த புழுவெட்டு, இது எல்லாமே வந்து போயிடும். அந்த தலையில் இருக்கக்கூடிய நச்சு கிருமிகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட எல்லாமே போயிடும். அதுக்காக வந்து நார்மல் பச்சை தண்ணியில் போட்டு ஒரு 20 நிமிஷம் வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்துட்டு திரும்ப ஒரு 2 முறை வந்து இந்த கீரையை வந்து தண்ணியை ஊற்றி நான் அலசி க்ளீன் பண்ணிடுறேன். க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு 20 நிமிஷம் போலவே ஆயிடுச்சு. இப்போ இந்த லீஃப் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி திரும்ப 2 முறை வந்து அலசி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதை எல்லாமே வந்து அடுத்த ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம வந்து அதை நல்ல நீர் ஆவியில் வந்து வேக வைக்க போகிறோம். இதில் வந்துட்டு வேக வைக்கும்போது சோடா உப்பு மட்டும் நம்ம போட மாட்டோம். மற்ற எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே இந்த காய்ந்த லெமன் முதல் கொண்டு இது எல்லாமே வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிடுறோம். வந்து ஃபுல்லாக போட்டுடுறோம். எல்லாமே போட்டுட்டோம். போட்டுட்டு இந்த எலுமிச்சையும் கட் பண்ணி போட்டுடுறோம். பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே போட்டுடுறோம். அடுத்து வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். வாட்டர் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நான் ஒரு 1/2 லிட்டர் வந்து தண்ணி எடுத்துக்க போகிறேன். எக்ஸாக்டாக வந்து நம்ம ஒரு 1/2 லிட்டர் மட்டும் எடுத்துக்க போகிறோம். இந்த 1/2 லிட்டர் வாட்டர் வந்து 1/4 லிட்டர் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வடித்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த 1/2 லிட்டர் தண்ணியை நான் இதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லா வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இந்த 1/2 லிட்டர் தண்ணி வந்து நம்மளுக்கு 1/4 லிட்டர் அளவு வரணும். இந்த எசன்ஸ் எல்லாமே வந்து இந்த இதில் இறங்கணும். இதில் வந்து நம்ம சோடா உப்பு மட்டும் ஆட் பண்ணலை. இது ஃபைனலாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம மெல்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இந்த தண்ணி வந்து நல்லா கொதிப்பிடிச்சு நல்லாவே வந்து கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்துட்டு அந்த 1/2 லிட்டர் தண்ணி வந்து 1/4 லிட்டர் தண்ணி அளவுக்கு வந்து கொதிச்சிருச்சு. இந்த எசன்ஸ் எல்லாமே இறங்கிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த தலைகளில் இருந்த சாறு எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து தனியாக கிடச்சிருச்சு. இது கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் வந்துட்டு சிம்மில் வச்சு நம்ம மெல்ட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து அந்த இண்டக்ஷனோட அந்த வால்யூம் வந்து டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். வச்சு இப்போ ஒரு 1/2 hourல வந்து நம்ம மெல்ட் பண்ணிட்டோம். மெல்ட் பண்ணி இந்த வாட்டர் எல்லாமே வந்து ஒரு வடிகட்டி வச்சு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ உங்கள் ஸ்கேல்ஃபில் வந்து ரொம்ப அரிப்புத்தன்மை இருக்குது அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் உடனே இப்போயே யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இதெல்லாமே வந்து நீங்கள் ஒரு ஹேர் பேக்காகவே இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டு இதை வந்து நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி இதோட ஒன்றா இந்த வாட்டரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் ஃபில்டர் பண்ணி இந்த லிக்விடை வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் வந்து ஹேர் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். இப்போ 1/4 லிட்டர் அளவுக்கு வந்துட்டு நம்மளுக்கு இந்த இன்க்ரீடியன்ட் கிடச்சிருக்கு. இதை வந்து நம்ம ஒரு பாட்டிலில் வந்து சர்வ் பண்ணி வச்சுக்கலாம்.
இதை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு நீங்கள் எப்படி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்டி பவுலில் உங்களுக்கு வந்து அதாவது இதில் உங்களுக்கு ரொம்ப வந்து தலைமுடி வந்து ரொம்ப கடிப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இமீடியட்டாக உடனே வந்து இதை யூஸ் பண்ணலாம். உடனே நீங்கள் இமீடியட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சோடா உப்பு இருக்குது இல்லைங்களா, இந்த சோடா உப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து இந்த மூடியில் எடுக்கிறேன். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கிறோம். எடுத்து இந்த சோடா உப்பை வந்து இதில் போட்டுருங்க. போட்டுட்டு நம்மளோட ஸ்கேல்ஃப், நம்மளோட தலை முடியோட அந்த நம்மளோட தலை மண்டைக்கு வந்து எவ்வளோ வந்து வாட்டர் தேவைங்கிறது நம்ம ஸ்கேல்ஃப் பார்க்கும்போது தெரியும். அந்த அளவுக்கு தேவையான அளவு வாட்டர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நம்மளுக்கு சோடா உப்பு காமனாக போட்டாவே ஒரு நுரைத்தன்மை வரும். இது வந்து நல்ல சூடாகவே இருக்குது. நம்ம ஆயில் மசாஜ் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை என்ன பண்ணுங்கள், இதை அப்படியே வந்து ஒரு காட்டன் டிப் பண்ணி அப்படியே உங்களோட ஸ்கேல்ஃபுக்கு வந்து நல்லா டேப் பண்ணுங்கள். இந்த சூடாக இருக்கும்போதே வந்துட்டு இதை வந்து நீங்கள் நல்லா டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி ஒரு மணி நேரம் வந்து உங்களோட ஸ்கேல்ஃப்லேயே அப்படியே இருக்க விட்டுருங்க. ஸ்டே ஆகட்டும், இந்த வாட்டர் வந்து நல்லா ஸ்டே ஆகட்டும்னு விட்டுருங்க. எதுவுமே ஆகாது நம்மளோட ஸ்கேல்ஃபு. இப்போ இப்போ நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இப்படி வந்துட்டு நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இப்போ உங்களோட ஸ்கேல்ஃபில் வந்து ரூட்டை பிரித்து நல்லா இப்படி டேப் பண்ணுங்கள். ஒவ்வொரு இடத்துலையுமே ரூட்டோட செக்ஷன் பிரித்து நல்லா டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணி விட்டுட்டு லைட்டாக வந்துட்டு ஒரு நம்மளுடைய விரல் நுனியில் வந்து லைட்டாக வந்து ஒரு அழுத்தமான ஒரு ப்ரெஷர் நீங்கள் கொடுத்த அந்த டேப் பண்ண இடத்துல இப்படி டேப் பண்ணுறீங்க. லைட்டாக ஒரு மசாஜ் டேப் பண்ணுறீங்க. லைட்டாக ஒரு மசாஜ் இப்படியே உங்களோட ஸ்கேல்ஃபு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 1 hour கழித்து நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 hour கழித்து கூட வாஷ் பண்ணலாம். இல்லை எனக்கு வெளியே போகிற ஒர்க்கே இல்லை அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டுன்னு மறுநாள் காலையில் நீங்கள் வாஷ் பண்ணால் கூட போதுமானது. ரொம்ப 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 நல்ல ரிசல்ட் இருக்கும். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு பார்த்தோம் அப்படின்னா, இந்த எம்டி பவுலில் திரும்பவும் நம்ம வந்து சோடா உப்பு வந்து எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு நான் சோடா உப்பு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்மளோட ஷாப்பில் வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் எல்லாமே அவைலபிளில் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஹேர் ரீக்ரோத்துக்கான ஹெர்பல் ஹேர் ஆயில். இது பார்த்தீங்க அப்படின்னா டேண்ட்ரஃப்கான ஹேர் ஆயில். இது வேறு தன்மையை கொடுக்கும், இது வேறு தன்மையை கொடுக்கும். இது வந்து இந்த ஹேர் ஃபால் கண்ட்ரோல், டேண்ட்ரஃப் ஃப்ரீ, ஃபாஸ்ட் ஹேர் க்ரோத், ப்ரமோட் ஹேர். இதில் வந்து அந்த சிட்ரஸ் லெமன் அந்த ஆயில் எல்லாமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து பொடுகுக்கான எண்ணெய். இது வந்து என்கிட்ட தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு வந்து பொடுகு ஆயில் அல்லது பொடுகு தைலம் அந்த மாதிரி போட்டிங்கனாவே வந்து கிடைக்கும். இது வந்து ஹேர் ஆயில். நார்மலாக வந்து நீங்கள் தேங்காயில் மிக்ஸ் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முடி கொட்டுற ப்ராப்ளம் வந்து கண்ட்ரோல் ஆகும். இதை நல்லா ஷேக் பண்ணிவிட்டு, இதை வந்து நம்ம தைலம் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதை வந்து நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த சோடா உப்பில் இந்த தைலத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சோடா உப்பில் இந்த தைலத்தை நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்து நம்ம ஏற்கனவே வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஃபில்டர் பண்ணி, இந்த வாட்டரையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை டைரெக்டாக யூஸ் பண்ணாதீங்க. திரும்ப இதை வந்து நம்ம வச்சு மெல்ட் பண்ணுறோம். திரும்ப வந்து ஸ்கேல்ஃபுக்கு வந்துட்டு நம்ம மெல்ட் பண்ணுறோம். இதை வந்து நம்ம எப்படி பண்ணுவோங்கிறது இதுக்கு அடுத்த வீடியோ வேணால் நான் வந்து ஹாட் ஆயில் மசாஜுக்கு வந்துட்டு நான் இதை வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து ஸ்கேல்ஃபுக்கு வந்துட்டு நம்ம வந்து திரும்பவும் ஒரு முறை வந்து மெல்ட் பண்ணுறோம். டைரக்ட் பாயில், டபுள் பாயில் கிடையாது. மெல்ட் பண்ணுறீங்க. மெல்ட் பண்ணி ஸ்கேல்ஃபு ஃபுல்லாகவே வச்சுட்டு நல்லா டீப் மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணி நம்ம அனுப்பிச்சி விட போகிறோம். ஸோ வந்து அது ரொம்பவுமே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தடில் வந்து நம்ம பண்ணலாம். ரொம்ப 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 நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ வந்து உங்களுடைய ரிசல்ட் எல்லாமே வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து என்னையும் வந்து ஒரு என்கரேஜ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஒன்று நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் பயனுள்ள தகவல்களை என்னாலையும் கொடுக்க முடியும். தேங்க்யூ.